ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஷ் கிச்சன். இன்னைக்கு சன்ரைஸ் கணேஷ் கிச்சனில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அது அடை தோசைங்க. அடை தோசைக்கு நாம் எப்படி மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடை தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு நாம் 4 வகையான பருப்புகள் நம்ம எடுத்துக்க போகிறோங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணலீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாங்க நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கடலை பருப்பு ஒரு கப் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் துவரம் பருப்பு ஒரு கப்பு. அடுத்து பாசிப்பருப்பு நம்ம அதே கப்பில் ஒரு கப்பு. உளுந்து நல்லா அதே கப்பில் ஒரு கப்பு. இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் பச்சரிசி ஒரு கப்பு, கொஞ்சம் வெந்தயம். இப்போ இந்த எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸாவது நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இது நல்லா நைஸாக அரைக்கணும்லாம் கிடையாது. நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக கூட நம்ம அரைச்சிக்கலாம், நல்லா இருக்கும். அப்போ தான் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இதை அரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் இப்போ நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு சீரகம், 1/4 கப்பு சீரகமும் இந்த மிளகாயும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இந்த 3த்தையுமே போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு இந்த கிரைண்டரில் இருக்கிற மாவு அரையுது இல்லையா, அதில் கலந்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்கிறப்பே கூட ஒன்றா ஊற வச்சு கூட நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் அரைச்சி தான் போடுறேன். இப்போ நல்லா நைஸாக இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் பெருங்காய பொடி நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக தேங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாக. இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அங்கங்கே நம்ம சாப்பிட்றப்போ தேங்காய் ஒரு பல் கடிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்தா தான் நமக்கு அந்த நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ ஓகே, இந்த மாவு இப்போ கலந்து வச்ச மாவு இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா 1/4 கப்பு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே போட்டு நம்ம இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகாய் நல்லா வெடித்த பின்னாடி ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து அதையும் பொரிய விட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடித்த பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சு இதை வந்து நம்ம தேங்காய் சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பரத்தி விட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து பரத்தி விட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வெந்துச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. சவுத் இண்டியன் ரெசிப்பியில் வந்து இந்த அடை தோசையை வந்து பிடிக்காதவங்கன்னு வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அடை தோசை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அடை தோசை பிடிக்காதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான அடை தோசை ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.